ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெமிஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் ஹாப்பியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு செம்ம மழையான கிளைமேட், மழை முடிஞ்சு இப்படி தான் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் டிமார்ட் போயிருந்தேன். ஸோ அங்கே ஷாப் பண்ணிட்டு வந்த ஐட்டம்ஸ் தான் இது எல்லாமே. பார்த்திங்கன்னா எல்லாமே ஆஃபர்ஸில் இருந்துச்சு. நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிச்சனுக்கு தேவையான ஐட்டம்ஸ், கொஞ்சம் இந்த தடவை வந்து க்ராசரி நிறையா வாங்காமல் கொஞ்சம் மற்ற ஐட்டம்ஸ் தான் நான் வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா 599 சொல்லிட்டு பெட் ஸ்ப்ரெட் வந்து நல்லா இருந்துச்சு. இதை நான் யூஸும் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோட எண்டில் இதை வச்சு நான் ஒரு குட்டி மேக் ஓவர் பண்ணியிருக்கேன் ரூமை. அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு டைப் ஆஃப் ஃப்ளோரல் பிரிண்ட் உள்ள பெட்ஷீட் தான் அதுவும். இந்த பெட் ஸ்ப்ரெட்டும் பார்த்திங்கன்னா 599 தான். ஸோ குவாலிட்டி பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்தது. நான் வந்து டபுள் காட்டுன்றதுனால நான் வந்து 2 காட்டு சேர்த்து போட்டிருந்தனால, ஸோ 2 காட்டுக்கும் சேமாக இருக்க மாதிரி தான் எப்பயுமே ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா இதுக்கு இந்த காட்டுக்கு ஒரு பெட்ஷீட்டாக அந்த காட்டுக்கு ஒரு ஷீட்னா அது என்னமோ ஒரு ஆட் லுக் கொடுக்கும். ஸோ அதனால் எப்பயுமே நான் வந்து இந்த மாதிரி தான் ப்ரிஃபர் பண்ணுறது. ஸோ சேம் பேட்டர்னில் 2 தான் எப்பயுமே நான் பர்ச்சேஸ் பண்ணிடுவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஹஸ்பண்ட் வந்து சாக்ஸ்லேயும் நிறைய ஆஃபர் போயிட்டு இருந்தது. ஸோ அது 149க்கு வந்து 3 பேர் ஆஃப் சாக்ஸ் வந்து வாங்கியிருந்தாங்க. நான் பார்த்திங்கன்னா இது பேபி டவலுக்கு நல்லா ரொம்ப சாஃப்டாக ஒரு ஃபர்ரியாக இருந்துச்சு. இந்த டவல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது 5 பீஸ் 59 சம்திங் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பவுல்ஸ் வாங்கியிருந்தேன். நம்ம குழந்தைங்க வந்து இந்த சாக்கோஸ்லாம் வந்து பாலில் போட்டு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமுக்கு வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து இந்த மில்க் ஷேக் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் சாக்கோஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நோ மைதா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது உண்மையாகவே சேர்த்துருக்காங்களா என்னன்னு தெரில. ஆனால் நம்பி தான் சரின்னு சொல்லிட்டு எப்போயோ ஒரு தடவை அவங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்குக்கு சாக்கோஸ் கொடுக்குறனால அது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பில்லோ கவர்ஸ் பார்த்திங்கன்னா 49 ருபீஸ் தான் வாங்கியிருந்தேன். அப்புறம் இந்த ஆர்கனைசர் இது பார்த்திங்கன்னா நம்ம அண்டர் சிங்க் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ அதை ஆர்கனைஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதனால இந்த மாதிரி 2 ஆர்கனைசர் பாக்ஸ் வாங்கியிருந்தேன். இது வந்து கிச்சனுக்கு நான் வாங்கின டவல்ஸ். இது வந்து 20 ருபீஸ் தான். இது ஏற்கனவே இது மாதிரி ஒரு செட்டு வாங்கி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் மோஸ்ட்லி இதில் லைட் கலர்ஸாக தான் போடுவாங்க. ஏன்னா அப்போ தானே நம்ம திரும்பி இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு கூட சொல்லலாம், பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி. சீக்கிரமாக அழுக்காகி அசிங்கமானாலும் நம்ம ஆட்டோமேட்டிக்காக லைட் கலர்ஸ் வந்து அழுக்காயிரும். ஸோ நெக்ஸ்ட் என்னோடய பெட்ரூம் பாருங்கள், இந்த மாதிரி கண்டிஷனில் தான் இருக்குது காலையில். ஸோ அதெல்லாமே வந்து இது ஆக்சுவலாக நெக்ஸ்ட் டே மார்னிங் இது. ஸோ நேற்று வாங்கின அந்த இதெல்லாம் எடுத்து வச்சிட்டேன். இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த நேற்று வாங்கிட்டு வந்த அந்த பில்லோஸ் கவர்ஸை தான் நான் யூஸ் பண்ணுறேன் அடுத்த நாள். இந்த ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா இது நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ எல்லாமே ப்ளூவாக செட் பண்ணணும்னு சொல்லிட்டு என் பொண்ணு ரொம்ப நாள் ஆசைப்பட்டா. ஸோ அதனால் எல்லாமே ப்ளூ ஷேடில் நம்ம செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நான் ஏற்கனவே பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருந்தது. ஸோ கார்ட்டில் ரொம்ப நாளாக இருந்துச்சு. ஸோ நல்ல ஆஃபரும் வந்தப்போ இது எல்லாமே நான் மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது பிடிச்சிருந்துச்சுன்னா இதோட லிங்க்ஸ் கூட நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கடகடன்னு எல்லாமே மடித்து வைக்கிற வேலைலாம் இருந்தது. ஸோ அதெல்லாமே மடித்து வச்சுட்டு ஸோ இந்த ரூமுக்கு ஒரு குட்டி மேக் ஓவர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே நம்ம வந்து ஒரு குட்டி மேக் ஓவர் கொடுக்கும்போது நம்ம மைண்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். என் குட்டி பேபி கூட ஒரு பெட்ஷீட் மாற்றினா அதில் வந்து அழகாக வந்து படுத்துக்குவாங்க. என் பெரிய பொண்ணும் அதே மாதிரி தான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க குழந்தைங்க. ஸோ அப்பப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு குட்டி மேக் ஓவர்ஸ் கொடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். நான் மோஸ்ட்லி ஒயிட் பிரிண்டில் இருக்கிறது வந்து ப்ரிஃபரே பண்ண மாட்டேன். கிட்ஸ் இருக்கனால சீக்கிரமாக அழுக்காயிரும் அப்படின்றனால ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஆனால் என்னமோ எனக்கு இது பார்த்தோன்னே ரொம்ப அந்த ஃப்ளோரல் பிரிண்ட் வந்து ரொம்ப பிடிச்சது. ஸோ அதனால தான் சரி இங்கே ஒரு ட்ரை கொடுப்போம். கொஞ்சம் அழுக்காகிற மாதிரி இருந்துச்சுன்னா உடனே நம்ம வந்து பெட் ஸ்ப்ரெட்டை வந்து 1 வீக்குக்குள்ளே மாற்றிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் வந்து வாங்கினேன்.
விரிச்சதுக்கப்புறம் பாருங்கள் சூப்பராக இருக்குது. இது பாப்பாவோட ரப்பர் ஷீட் தான், சின்ன பிள்ளையில இருக்கும்போது வாங்கினது. ஸோ அதை திரும்பி நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்றப்போ ஸோ இதை டேபிள் கவர் மாதிரி யூஸ் பண்ணிடலாம். இந்த தீமோடையும் செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைட் டேபிளையும் கூட நான் வந்து அந்த ப்ளூ தீமுக்கு மேட்சாக வந்து செட் பண்ணியாச்சு. ஸோ குட்டீஸ் இருக்கனால எங்கே பார்த்தாலும் அவங்களுக்கு பிடிச்ச டாய்ஸ் தான் இருக்கிற மாதிரி இருக்கா. ஏன்னா இந்த பெட்டில் நானும் குட்டீஸும் மட்டும்தான் மோஸ்ட்லி தூங்குவோம். ஹஸ்பண்ட் வந்து அந்த பக்கத்தில் இருக்க ரூமில் தான் வந்து தூங்குவாங்க. ஏன்னா 4 பேர்த்துக்கு கண்டிப்பாக ஸ்பேஸ் பார்த்தாதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு மோஸ்ட்லி அவங்க அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போகிறனால மோஸ்ட்லி நான் தான் கிட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கட்டும்னு தான் இந்த ரூமை வந்து செட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா செட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. இது வந்து நம்மளோட திவான் ஸ்பேஸ். ஸோ அந்த கட்டிலையும் கூட ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. ஸோ அவுட்புட் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்தோட லிங்க்ஸையும் நான் ஆட் பண்ணுறேன். இது லாஸ்ட் டைம் நம்ம வாங்கின இந்த ஹவுஸ் ஸ்டெப் ஹவுஸு, அதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த கார்னர் ஸ்டாண்டில். ஸோ இப்படி தான் இருக்குது அவுட்புட் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமா. இதில் வந்து நம்ம லைட் ஆஃப் பண்ணிவிட்டு பார்த்தோன்னா இதோட ஷேட் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ லைட் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள் ரொம்ப ஒரு கோஸி ஃபினிஷ் இருக்கும். நெக்ஸ்ட்டு நாங்கள் ப்ரொஜெக்டர்லேயும் கூட அன்றைக்கி வந்து படம் போட்டு பார்த்துட்டு அப்படி பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு குட்டீஸ் வந்து இருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. மோஸ்ட்லி நாங்கள் வந்து பிள்ளைங்களுக்கு சினிமாஸ்ன்றதே நான் காமிக்கவே மாட்டேன். பைபிள் ஸ்டோரிஸ் அண்ட் பைபிள் ரிலேட்டட் ஸ்டோரிஸ் தான் மோஸ்ட்லி அவங்களுக்கு காமிக்கிறது. சினி சாங்ஸில் வந்து அவ்வளோ அவங்களுக்கு நல்ல வேர்டிங்ஸும் இல்லாதனால மோஸ்ட்லி அவங்கள பாடுறதுக்கும் அலோவ் பண்ணுறதில்ல, அதை காமிக்கிறதும் இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் போச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு பார்க்குறேன். Until then, it's bye from Jemmy. Thank you, friends. கமெண்ட் பண்ண மறக்காதீங்க.